ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்மா சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான அரைச்சி ஊற்றின சாம்பூசணிக்காய் பருப்பு சாம்பார் தாங்க செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி நம்ம அரைச்சி ஊற்றி பருப்பு சாம்பார் வைக்கும் போது சாம்பார் வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சுடு சாப்பாடு மட்டும் இல்லாத எல்லா டிஃபன் வெரைட்டிக்கும் பக்கா மேட்சாக இருக்கும். எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல குக்கரில் ஒரு சொம்பு வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 2 முழு பூண்டை அதில் உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம். நாங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு துவரம்பருப்பை நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தோம். அதை ஒரு 2-3 தடவை நல்லா அலசிக்கலாம். நல்லா அலசினதுக்கு அப்புறமா தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டு நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போது குக்கரில் நம்ம பருப்பை சேர்த்துனதுக்கு அப்புறமா சாம்பாருக்கு தேவையான அளவு மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். பருப்பு சீக்கிரம் வேகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு மூடி போட்டு விசில் விட்டுக்கலாம். அது ஒரு 2 விசில் வர கேப்பில் நம்ம சாம்பூசணிக்காய் ஒரு 2 பத்தை எடுத்து வச்சுருந்தோம். அதை இது போல் தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி 1/2 இன்ச் அளவுக்கு நறுக்கிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கும் சின்னதாக நறுக்கினீங்கன்னா சாம்பாரில் நமக்கு காய் குழஞ்சி போயிடும். அதனால் ஓரளவுக்கு மொத்தமாகவே நறுக்கிக்கலாம். பெரிய வெங்காயம் ஒரு 2 எடுத்து வச்சுருந்தேன். அதை இது மாதிரி பொடி பொடியாக அறுத்து எடுத்து வச்சுக்கலாம். பாத்திரத்தில் மறுபடியும் காய் வேகிறதுக்கான அளவில் தண்ணி ஊற்றிட்டு காயும் வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துனதுக்கு அப்புறமா நம்ம ஒரு 2 தக்காளி மட்டும் நல்லா பழுத்து இருந்ததை எடுத்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்தோம். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது சாம்பார் பொடி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருந்த குழம்பு பொடியும் சேர்த்துக்கலாங்க. இப்போது சாம்பாருக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துனதுக்கு அப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதாவது நம்ம சேர்த்துருந்த பொடியெல்லாம் கட்டிகள் இல்லாமல் நம்ம இது போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் எடுத்து வச்சுக்கலாம். காய் வந்து இப்போ ஒரு பக்கம் பாத்திரத்தில் வெந்துக்கிட்டு இருக்கட்டும். நம்ம இப்போது மசாலாவுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். கடலைப்பருப்பு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு ஒரு 2 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன், வரமிளகா ஒரு 5-6 எடுத்து வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம வறுத்துட்டு பவுடராக அரைக்க போகிறோம். இது கூடவே ஒரு 4-5 கொத்து வரைக்கும் கருவேப்பிலை எடுத்துக்கலாம். வாணலியில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அடுப்பை இப்போ மீடியம் ஃப்ளேமில் கம்மியாகவே வச்சுக்கோங்க. நம்ம எடுத்து வச்ச பொருட்கள்லேருந்து முதல்ல வரமிளகாயை மட்டும் சேர்த்துக்கலாம். மிளகா ஒரு 2 நிமிஷம் மட்டும் வறுபடட்டும். அதாவது தீயாமல் வறுத்துட்டு கூடவே நம்ம எடுத்து வச்ச பருப்பு வகைகளை இது கூட சேர்த்துக்கலாம். அதாவது கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சீரகம், மிளகு எல்லாத்தையும் இது கூட சேர்த்துட்டு பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. அது வறுத்துட்ருக்கும் போதே நம்ம எடுத்து வச்ச கருவேப்பிலையை உருவி சேர்த்துக்கலாம். இது போல் நம்ம பொடி அரைச்சிட்டு சாம்பார் வைக்கும்போது சாம்பார் வந்து நமக்கு ஒரு அற்புதமான வாசத்தில் இருக்குங்க. ரொம்பவே டேஸ்ட்டை கொடுக்கக்கூடிய மசாலா பொடி தான் இது. நல்லா ஓரளவுக்கு நமக்கு கலர் மாறி வந்ததுக்கப்புறமா அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் நல்லா ஆறிக்கிட்டு இருக்கட்டும். இப்போது இதை ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே குழம்புக்கு கூட்டி வச்சுருந்தோம்ல, அது நல்லா இப்போது கொதிய ஆரம்பிச்சிருச்சு. பார்த்திங்கன்னா காயும் ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு. இதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். புளி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் ஒரு எலுமிச்சைப்பழம் அளவுக்கு கரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். இப்போது நம்ம எடுத்து வச்ச பருப்புலாம் நல்லா ஆறிட்டு அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதாவது இது நல்லா பொடியாக நைஸாக அரைக்காமல் ஓரளவுக்கு குறன்னு அரைச்சிக்கோங்க. நம்ம அப்படியே டைரெக்டாக குழம்புல சேர்த்தும் போது கட்டிகள் விழும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கரைச்சதை இப்போ நம்ம கொதிஞ்சிட்டு இருந்த பருப்பு சாம்பாரில் ஊற்றிக்கலாம். இப்படி நம்ம சேர்த்தும் போது நமக்கு சாம்பாரில் அங்கங்கே கட்டிகள் இல்லாமல் கிளியராக நமக்கு சாம்பார் இருக்கும். இப்போ நல்லா கரைச்சி ஊற்றினதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது ஒரு பக்கம் இப்போ நல்லா கொதிஞ்சு வரட்டும். இப்போது சாம்பாரில் நம்ம சேர்த்த பொடி நல்லா மிக்ஸ் ஆகிட்டு சாம்பார் வந்து நமக்கு கமன்னு சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குட்டு. இப்போ அந்த கேப்பில் நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம். பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடலைப்பருப்பு, உளுந்து, கடுகு 3 சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது நல்லா பொரிய ஆரம்பிக்கும் போது நம்ம எடுத்து வச்ச கருவேப்பிலையும்
கூடவே 2 வரமிளகாயும் சேர்த்துக்கலாம். எப்போவுமே நம்ம தாளிப்பு கொடுக்கும்போது அடுப்பை முடிஞ்ச அளவுக்கு நம்ம சிம்மில் தாங்க வச்சுட்டு கிளறி விடணும். இல்லைன்னா நம்ம சேர்க்கக்கூடிய பொருட்கள் தீய ஆரம்பிச்சிரும். இப்போது நமக்கு கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். பெருங்காயம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தட்டிட்டு சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாமே பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம இதை குழம்புல, அதாவது நம்ம ரெடி பண்ணி இறக்கி வச்சுருந்த பருப்பு சாம்பாரில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடைசியாக நம்ம சாம்பாருக்கு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலையை நல்லா பொடி பொடியாக ஆஞ்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட பருப்பு சாம்பார் ரொம்ப ரொம்ப சூப்பராக சுவையாக ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த பருப்பு சாம்பார் சுடு சாப்பாடு மட்டும் இல்லாமல் இட்லி, தோசை, சப்பாத்தி, கோதுமை தோசை, களின்னு எது கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டாலுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 2-3 நாள் வரைக்குமே வச்சு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டான ரெசிபி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.